ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர், பற்றுச்சீட்டு, கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜனவரி 2025 முதல் ஆகஸ்ட் 2025 வரையிலான முக்கிய நியமனங்களை தொகுத்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகஸ்ட் 2025 இந்திய கடற்படையின் 47வது துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர். விடை சஞ்சய் வத்சயன். ஆகஸ்ட் 2025 இந்திய ஆடவர் கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவர். விடை காலித் ஜமீல். ஆகஸ்ட் 2025 பாதுகாப்பு சேவைகளுக்கான நிதி ஆலோசகராக பொறுப்பேற்றவர். விடை டாக்டர் மயங்க் சர்மா. ஆகஸ்ட் 2025 விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக பதவியேற்றவர் யார்? விடை ஏ ராஜராஜன். ஆகஸ்ட் 2025 இந்திய கடற்படை அகாதமியின் கமாண்டண்டாக பதவியேற்றவர். விடை மணிஷ் சாதா. ஆகஸ்ட் 2025 இண்டஸ்இண்ட் வங்கியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர். விடை ராஜீவ் ஆனந்த். ஆகஸ்ட் 2025 இந்திய இராணுவ துணை தளபதியாக பதவியேற்றவர் யார்? விடை புஷ்பேந்திர சிங். ஜூலை 2025 இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய வாரியத்தின் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர். விடை அனுராதா தாகூர். இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை உமா கஞ்சிலால். ஜூலை 2025 இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர். விடை அஜய் சேத். ஜூலை 2025 அடல் இன்னோவேஷன் திட்டத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர். விடை தீபக் பாக்லா. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்டின் பொறியியல் மற்றும் R&D இயக்குநராக நியமிக்கப்பட்டவர். விடை அஜய்குமார் ஸ்ரீவஸ்தாவா. ஜூலை 2025 இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர். ஆர் துரைசாமி. ஜூலை 2025 லடாக் யூனியன் பிரதேசத்தின் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர். விடை கவிந்தர் குப்தா. கோவாவின் புதிய ஆளுநர் அசோக் கஜபதி ராஜு. ஹரியானாவின் புதிய ஆளுநர் அசீம் குமார் கோஸ். ரயில்வே பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? விடை சோனாலி மிஸ்ரா. ஜூலை 2025 தேசிய மருத்துவ ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர். விடை டாக்டர் அபிஜித் சேத். ஜூலை 2025 சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர். M ஸ்ரீவாஸ்தவா. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் 7வது தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர்.
விடை சஞ்சோக் குப்தா. காமன்வெல்த் இளைஞர் அமைதி தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? விடை சுகன்யா சோனாவால். ஜூலை 2025 செபியின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர். விடை சுனில் ஜெயவந்த் கடம். செபியின் தற்போதைய தலைவர் துஹின் காந்த பாண்டே. ஜூலை 2025 இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர். விடை கேசவன் ராமச்சந்திரன். இந்திய கடற்படையின் போர் விமானத்தின் முதல் பெண் விமானி யார்? விடை ஆஸ்தா புனியா. ஜூன் 2025 ரா உளவு பிரிவு அமைப்பின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர். விடை பராக் ஜெயின். ஜூன் 2025 மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர். விடை ரவி அகர்வால். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் பெண் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? விடை கிறிஸ்டி கவன்ட்ரி. இவர் ஜிம்பாப்வே நாட்டைச் சேர்ந்தவர். ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? விடை ஜூ ஜியாய். சீன நாட்டைச் சேர்ந்தவர். ஜனாதிபதியின் உதவியாளராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் கடற்படை அதிகாரி யார்? விடை யசவி சோலங்கி. ஜூன் 2025 இந்தியாவில் மெட்டாவின் நிர்வாக இயக்குநராகவும் தலைவராகவும் நியமிக்கப்பட்டவர். விடை அருண் ஸ்ரீனிவாஸ். மாலத்தீவு சுற்றுலாத்துறைக்கான உலகளாவிய தூதுவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர். விடை கத்ரினா கைஃப். ஜூன் 2025 பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? விடை எஸ் மகேந்திர தேவ். மே 2025 பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை சமீர் வி காமத். மே 2025 ஸ்வீடனுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர். விடை அனுராக் பூசன். மே 2025 பிரிக்ஸ் வர்த்தகம் மற்றும் தொழில்துறையின் தலைவராக நியமிக்கப்பட்டவர். விடை ஹர்வன்ஸ் சாவ்லா. 14 மே 2025 அன்று உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? விடை பி ஆர் கவாய். மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்தவர். மே 2025 மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? விடை அஜய் குமார். சுஜாதா சதுர்வேதி யூபிஎஸ்சியின் உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் நிர்வாக தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை நீதிபதி சூரியகாந்த். மே 2025 சர்வதேச நிதியத்தின் இயக்குநர்கள் வாரியத்தில் இந்தியாவின் பிரதிநிதியாக தற்காலிகமாக நியமனம் செய்யப்பட்டவர். விடை பரமேஸ்வரன் ஐயர். தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர். விடை அலோக் ஜோஷி. மே 2025 கத்தோலிக்க திருச்சபையின் 267வது போப்பாக பதவியேற்ற
14ஆம் லியோவின் இயற்பெயர் என்ன? விடை ராபர்ட் பிரான்சிஸ் பிரீவோஸ்ட், அமெரிக்க நாட்டைச் சேர்ந்தவர். ஏப்ரல் 2025 ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர். விடை டி. ரவிசங்கர். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைமை இயக்குனர் மற்றும் வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறையின் செயலாளராக நியமிக்கப்பட்டவர். விடை மங்கிலால் ஜாட். ஏப்ரல் 2025 நாட்டின் 23வது சட்ட ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர். விடை தினேஷ் மகேஸ்வரி. இந்திய பளுதூக்குதல் கூட்டமைப்பின் தடகள ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? விடை மீராபாய் சானு. ஏப்ரல் 2025 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் டிஜிபியாக நியமிக்கப்பட்டவர். விடை சீமா அகர்வால். ஏப்ரல் 2025 ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மோசின் நக்வி, பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர். இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் ஊடக மற்றும் பொழுதுபோக்கு குழுவின் தெற்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர். விடை நடிகர் கமல்ஹாசன். ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். விடை சிவசுப்பிரமணியன் ராமன். ஏப்ரல் 2025 இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர். விடை பூனம் குப்தா. காமன்வெல்த் நாடுகளின் 7வது பொதுச் செயலாளராக பதவியேற்ற முதல் ஆப்பிரிக்க பெண்மணி யார்? விடை ஷெர்லி போர்ட்சவே, கானா நாட்டைச் சேர்ந்தவர். பிரதமர் நரேந்திர மோடியின் தனி செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை நிதி திவாரி. ஏப்ரல் 2025 ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர். விடை அருண் பல்லி. சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் சட்ட விவகாரங்கள் துறையின் முதல் பெண் செயலாளராக நியமிக்கப்பட்டவர். விடை அஞ்சுரதி ராணா. மார்க் கார்னி எந்த நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார்? விடை கனடா. பிப்ரவரி 2025 இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் 11வது தலைவராக நியமிக்கப்பட்டவர். விடை துகின் காந்த பாண்டே. பிப்ரவரி 2025 பிரதமர் நரேந்திர மோடியின் 2வது முதன்மைச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர். விடை சத்திகாந்த தாஸ். பிப்ரவரி 2025 மத்திய நிதி அமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? விடை வி. அனந்த நாகேஸ்வரன். பிப்ரவரி 2025 நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர். விடை யானேஷ் குமார். பிப்ரவரி 2025 நிதி ஆயோக்கின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர். விடை PVR சுப்பிரமணியம். ஜனவரி 2025 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 11வது தலைவராக நியமிக்கப்பட்டவர்.
விடை வி நாராயணன். இந்திய ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை சஞ்சய் மல்ஹோத்ரா. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? விடை வி ராமசுப்பிரமணியன். ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல்பாட்டு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி யார்? விடை ஷஃபி கான். மே 2025 மத்திய புலனாய்வு அமைப்பின் புதிய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர். விடை பிரவீன் சூட். மே 2025 தமிழக அரசின் 7வது மாநில நிதி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர். விடை கே அலாவுதீன். ஜனவரி 2025 அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்றவர். விடை டொனால்ட் ட்ரம்ப். நண்பர்களுக்கான கேள்வி: டெல்லியின் தற்போதைய முதலமைச்சர் யார்? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.